Hello friends, welcome to Amali Kitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத் தான் பார்க்க போறோம். இது கேரளாக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லங்க, சம்மர் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த சம்மர்ல நம்ம எவ்வளோ ஜூஸ் குடிச்சாலும் அது பத்தல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் டிஃப்ரெண்டான ஜூஸ் ட்ரை பண்ணவும் நமக்கு தோணுது. வாங்க இந்த சிம்பிளான டேஸ்டியான குல்கி சர்பத் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த குல்கி சர்பத் எப்படி பண்றதுங்கறத பார்த்தறலாம். இப்போ குல்கி சர்பத் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சம்சா விதை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து தாராளமாக இருக்கும். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சம்சா விதைகள் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்சா சீட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த குல்கி சர்பத்துக்கு மெயினே இந்த சுகர் சிரப் தான். ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அரை கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம வந்து சுகர் சிரப் வந்து அதை ஜஸ்ட்டு வந்து அந்த சுகர் கரைஞ்சி கொதித்து வர டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கொதிக்க வச்சு அது வந்து ரொம்ப கம்பிப்பதம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த சர்க்கரை கரையணும் கொதித்து வரப்போகும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக சர்க்கரையுமே கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்து பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப் வந்து ஆற வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பண்ணுற சர்பத் அண்ட் லெமன் ஜூஸுக்கும் இந்த சுகர் சிரப் வச்சு நம்ம பண்ணுற அந்த குல்கி சர்பத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்சாவதையும் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம குல்கி சர்பத் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். வந்து ஒரு பச்சை மிளகா, குல்கி சர்பத்தில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் மாதிரி இந்த பச்சை மிளகாவும் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு. பச்சை மிளகாவை லேஸாக வந்து கீரிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கேட்காமல் லேஸாக அந்த நம்ம போட்ட மாதிரி கோடு லேஸாக போட்டுட்டு அதை டம்ளரில் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா புளிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை பாதி வந்து விதை இல்லாமல் நம்ம புளிஞ்சு விட்டு அந்த எலுமிச்சம்பழத்தோலை அதுலேயே போட்டுடலாம். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு இந்த லெமனு, சம்சா சீடு, புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக நமக்கு ரெஃப்ரெஷிங் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து புளிப்புக்கு நம்ம வந்து லெமன் புளிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி பாதி புளிஞ்சிருக்கோம். இது பெரிய பழம் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் கூட பத்தாததுக்கு நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஐஸ் கட்டிகள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். கேரளாலலாம் போய் நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் இந்த குல்கி சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைகள் வரும் எல்லா கடைகள்லையுமே இந்த குல்கி சர்பத் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ஐஸ் க்யூப் போட்ட பின்னால் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சம்சா விதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட குல்கி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குல்கி சர்பத் அப்படின்னு சொல்ல போகும்போது இதை வந்து குலுக்காமல் நம்ம ஷேக் பண்ணாமல் குடித்தா எப்படி, இதை வந்து ஒரு டம்ளர் மேலே இன்னொரு டம்ளரோ இல்லை மூடியோ வச்சு நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பெட்டர் ஆப்ஷனாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம நல்லா வந்து டைட்டாக மூடி அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஷேக் பண்ணி விட்டு டம்ளரில் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பரான குல்கி சர்பத் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம நல்லா குலுக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குல்கி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவுக்கு சின்னதாக வந்து இஞ்சியை வந்து லைட்டாக துருவியோ இல்லை 2-3 கட் பண்ணியோ அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஷேக் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குல்கி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் வந்து அது மேலே புதினா இலை வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜூஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.